ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோஸ். இந்த 2023 நம்ம கிட்ட வந்து பார்த்து நிறைய முக்கியமான ஃபைல்ஸ் வச்சுருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் முக்கியமான அதர் ஃபைல்ஸும் நிறையா வந்து வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து பேக்கப் வந்து எடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா ஒரு சிலலாம் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு திரும்ப வந்து கிடைக்கவே கிடையாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பேக்கப் பற்றி பேசும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கப் ஃபைல் வந்து 2 விதமாக பேக்கப் பண்ணலாம். ஓகே, ஒன்று ஹார்ட் டிஸ்க் SSD வந்து வாங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸாக சேவ் பண்ணி வைக்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது க்ளவுட் ஸ்டோரேஜ் வாங்குறது. ஸோ ரெண்டுல எது பெஸ்ட்டு? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க் கிளவுட் ஸ்டோரேஜ் ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் சேஃபாக, கிளவுட் ஸ்டோரேஜ் சேஃபான்னு பார்த்த வரைக்கும் ஸோ ஹார்ட் டிஸ்க் நமக்கு வந்து பார்த்து ரொம்ப ரொம்ப சேஃபாக வந்து இருக்கும். ஏன்னா நம்ம பர்சனல் கம்ப்யூட்டரில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். பட் கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லேயர் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் வந்து மில்டி கிரேட், ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொடக்ஷன்லாம் இருக்குது, லேயர் ப்ரொடக்ஷன்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வந்து ட்ரஸ்ட் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி தான் கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்து சேஃபாக தான் இருக்கும். பட் மேபி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் வந்து இருக்குது. பட் ஆனால் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்து நம்ம பர்சனல் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம எங்கே வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் பார்த்து இன்செர்ட் பண்ண போகிறோம். அதான் செக்யூரிட்டி பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபைல் ஷேரிங் அண்ட் சிங்க். ஸோ இந்த ஃபைல் ஷேரிங், ஸோ நம்ம ஃபைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து மேனுவலாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். பட் இந்த கிளவுட் ஸ்டோரேஜில் நமக்கு வந்து சிங்கிங் ஃபீச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கும் ஒரு ஃபோல்டரும் சிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபோல்டரில் வரது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து பேக்கப் ஆகிக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக வந்து பேக்கப் பண்ண தேவையில்லை, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஃபீச்சராக இருக்குது. ஹார்ட் டிஸ்க்கு நம்ம தான் வந்து பார்த்து நம்ம என்ன ஃபைல் வேணும், என்ன ஃபைல் வேணாம்னு சொல்லிட்டு நம்ம காப்பி பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இது நமக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ப்ரைஸ். ஸோ ஹார்ட் டிஸ்க் தனி ப்ரைஸ் இருக்குது, நம்ம கிளவுட் ஸ்டோரேஜ்க்கு வந்து ப்ரைஸ் இருக்குது. 1 TB ஹார்ட் டிஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3500 4000 வந்து வாங்கிக்க முடியும். ஒரு 2 TB ஹார்ட் டிஸ்க்னா வந்து பார்த்தீங்கன்னா 5000 5500 வாங்கிக்க முடியும். இதே வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து நம்ம அதே 2 TB வந்து வாங்கணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் கூகுள் டிரைவ்ல வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6000 6500 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது நமக்கு ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஹார்ட் டிஸ்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம பர்சனல் ஃபைல்ஸில் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். பட் நீங்கள் வந்துட்டு இந்த 2 TB வாங்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வந்து கிடையாது. நீங்கள் வந்து ஆனுவலாக வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணணும். ஒன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒருக்கா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஸ்க்கு ஒருக்கா பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த கிளவுட் ஸ்டோரேஜில் ஒரு முக்கியமான ஃபீச்சர் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து 200 GB வந்து போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்க முடியும். தென் ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ 2 TB வரைக்கும் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்க முடியும். பட் ஹார்ட் டிஸ்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து 1 TB வாங்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் தான் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஆஃப்லைன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சீம்லெஸ் ஒரு ஸ்பீடு வந்து இருக்கும். ஒரு 20 MB ஒரு 20 MB ஸ்பீடில் காப்பி ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 20 MB வரைக்கும் நம்ம கடைசி வரைக்கும் வந்து போயிட்டு இருக்கோம். பட் கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு 50 MB பிளாக் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகும். இதே நீங்கள் வந்து 100 MBPSல அப்லோட் பண்ணிங்கன்னா அது ஒரு தனியாக வந்து பொறுத்தாகும். ஸோ நமக்கு கிளவுட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுறது டவுன்லாம் இருக்குது. இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீம்லெஸ் ஒரு ஸ்பீடு வந்து இருக்கும். பட் நம்ம கிளவுட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீட் பொறுத்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக மாறும். நீங்கள் ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து பெட்டராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டியூரபிலிட்டி. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா தொலைச்சிட்டிங்கனாலோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து கரெக்ட் ஆயிருச்சு அப்படின்னாலோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் அது லைஃப் வந்து இருக்கும். ஒரு 3 to 4 years ஒரு 5 years தான் லைஃபே இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ஸ்லோ ஆயிரும், அதுக்கப்புறம் கனெக்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி சில ப்ராப்ளம்லாம் வரும். பட் கிளவுட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையே வந்து கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கூகுள் டிரைவில் எடுத்திருப்பீங்க. ஸோ கூகுள் ஃபோட்டோஸில் 2015 வச்ச ஃபோட்டோஸ் எல்லாமே நமக்கு ஒரு 7-8 வருஷம் கழிச்சு கூட இப்போ வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட பர்சனல் ஃபைல்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் ஸ்டோரேஜ் தான். டியூரபிலிட்டி கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் ஸ்டோரேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக வந்து இருக்குது. ஏன்னா அதுதான் நமக்கு வந்து பார்த்தா லைஃப் டைம் வந்து பார்த்தா சேவ்லேயே இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆயிடுச்சு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாமே தொலைஞ்சிரும். ஸோ அதனால் எப்போ நீங்கள் ஒரு பர்சனல் ஃபைல்ஸ் வச்சிருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் வச்சுக்காம மல்டிபிள் இடத்துல வைக்கும்போது ஒரு இடத்துல தொலைஞ்சா கூட இங்கேருந்து எடுத்துக்க முடியும். ஸோ உங்கள் பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா 2-3 இடத்துல வந்து பார்த்தா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் ஒன் போர்ட்டபிலிட்டி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் வந்து எடுத்துகிட்டு போய்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஒரு ஹார்ட் டிஸ்க்கில் வந்து ஒரு பெரிய ஃபைல் இருக்கும், உங்கள் ஃப்ரெண்டு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் க்ளவுடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலும் மட்டும் போதும். உங்கள் எந்த ஒரு பிசியில் இருந்தாலும் நீங்கள் வந்து ஜஸ்ட் லாகின் பண்ணி மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ க்ளவுடில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டே இதுதான். ஸோ நம்ம ஃபைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எனிவேர் எனி பிளேஸ் எனி டைம் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் நமக்கு ஹார்ட் டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் ஓப்பன் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து நினச்சா வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ உங்கள் ஹார்ட் டிஸ்கில் ஃபைல்ஸ் நீங்கள் மட்டும் தான் கொடுப்பேன். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து இப்போ ரொம்ப தூரத்தில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஹார்ட் டிஸ்க் கொண்டு போய் கொடுத்தா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பெரிய ஃபைலாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இருக்கிற ஃபைல்ஸை. பட் இதே க்ளவுட் ஸ்டோரேஜ் யோசிச்சு பாருங்கள், ஜஸ்ட் ஒரு செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்துருங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ஃபைல்ஸ்லாம் பார்த்துக்கலாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் ஒரு பெஸ்ட்டான பாயிண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் க்ளவுட் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது ரெண்டுலேயுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஒரு சின்னதாக ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் வந்து பார்த்துடலாம். ஹார்ட் டிஸ்கோட பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீப்பர், ஃபாஸ்டர், அதுக்கப்புறம் மோர் செக்யூர். சீப்பான ப்ரைஸில் வந்து கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டான ட்ரான்ஸ்ஃபரில் வந்து கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து மோர் செக்யூர். பட் இந்த ஹார்ட் டிஸ்க்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பாயிண்ட் வந்து இருக்குது. க்ளவுட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தா மட்டும் தான் அவர் வந்து காப்பி பண்ணிக்க முடியும். ஓகே, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் டைம் தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3 to 4 years அவ்வளோ தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மேபி வந்து கரெக்ட் ஆயிடுச்சு இல்லை மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் பர்சனல் ஃபைல்ஸ்லாம் போயிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கோட நெகட்டிவ். இப்போ க்ளவுட் ஸ்டோரேஜ் பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம பர்சனல் ஃபைல்ஸ் வந்து தொலைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி நம்ம பயப்பட தேவையில்லை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஃபைல்ஸ் வந்து பண்ணி எனிவேர் எனி டைமில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதனால் வந்து அதுக்கப்புறம் லிங்க் கூட ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஃபீச்சராக நமக்கு இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்குது. ஓகே, க்ளவுட் ஸ்டோரேஜ் நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டுமே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து பவர் செக்யூர் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் அந்த ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் எப்படி இருக்கோ அது பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏறும். இது மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜில் இருக்கிற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோட்டலாக இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் அண்ட் க்ளவுட் ஸ்டோரேஜில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட். ஸோ என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன பர்சனலாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வச்சிருக்கேன். ஸோ ரெண்டுமே என்கிட்ட வந்து இருக்குது. ஸோ நான் க்ளவுட் ஸ்டோரேஜே வந்து வச்சிருக்கேன், நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து இருக்குது. ஸோ பர்சனலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா சோனி SDB1 அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து யூஸ் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா WD-யோட 2 TB ஹார்ட் டிஸ்க் வந்து இருக்குது. க்ளவுட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மெகாவில் ஒரு 50 GB வந்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் பர்சனல் ஃபைல்ஸாக ரேர் பண்ணி டெலகிராம் வந்து அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான க்ளவுட் சர்வீஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் வந்து பாருங்கள், எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அதை வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஆனால் பேக்கப் பண்ணுறது கண்டிப்பாக ரொம்ப மஸ்ட்டு. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கைஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷனும் இந்த வீடியோவில் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.